ஆலயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வள்ளல் இருந்த மலைதனை வலம் வருதல் வாய்மை என்பது சம்பந்தர் வாக்கு. இறைவனின் கோவில் கொண்டிலங்கும் திருத்தலங்களுக்கு செல்வதே புண்ணியம். உங்களுக்கு புண்ணியம் சேர்க்கும் வகையில் இதோ இந்த ஆலயம் நிகழ்ச்சி உங்களுக்காக. கட்டுமான கலைகள், அமைப்பு முறைகள், வழிபாட்டு ஆகம நிலைகள் என ஒவ்வொரு ஆலயமும் ஒவ்வொரு வகையில் தெரிகின்றன. இது பெருமாள் கோவில், இது அம்பாள் கோவில், இது ஈஸ்வரன் கோவில் என வேறுபட்டது போல் நமக்கு தோன்றினாலும் அன்பு கருணையின் அடிப்படையில் எல்லா ஆலயங்களும் ஒன்றே, எல்லா தெய்வங்களும் ஒன்றே. இனி இன்றைய நிகழ்ச்சியில் என்ன ஆலயம் என்பதை காணலாம். வியாக்கிரவாதர் என வழங்கப்படும் புலிக்கால் முனிவர் வந்திருந்து வணங்கி அருள் பெற்ற இந்த புண்ணிய திருத்தலம் காஞ்சிபுரம் உத்திரமேரூர் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது. 2000 ஆண்டுகள் பழமையான இந்த திருக்கோயிலை கிபி 780ஆம் ஆண்டு 2ஆம் நந்திவர்ம பல்லவன் விஸ்தாரமாக கட்டியிருக்கிறார். சோழர்களும் இத்திருக்கோயிலுக்கு ஏராளமான திருப்பணிகள் செய்திருப்பதை கல்வெட்டுக்கள் தெரிவிக்கின்றன. தொண்டை நாட்டில் உள்ள திருப்புலிவனம் என்னும் இத்தலம் இருதள மாடக்கோயில் வகையை சார்ந்ததாகும். புலிவனம், புலிவலம், புலிவன நல்லூர், சதுர்வேதி மங்கலம் என்றெல்லாம் வழங்கப்பட்ட இத்தலம் ஒரு காலத்தில் வில்வவனமாக இருந்தது. புலியாக சாபம் பெற்ற மிருகங்கண்டு முனிவர் இவ்விடத்து வந்து இறைவனை வழிபட்டு பேறு பெற்றமையால் இத்தலத்தை சிவஞான வள்ளலார் திந்திரல் புலி பூசித்த திருப்புலி வனத்துளானே என்று சிறப்பித்துள்ளார். வில்வமே தலமரமாக உள்ள இத்திருத்தல தீர்த்தம் புலிவல தீர்த்தம் என வழங்கப்படுகிறது. திருப்புலிவலமுடைய மகாதேவர் திருப்புலிவல உடையார் விக்ரபுரீஸ்வரர் என்ற திருநாமத்துடன் இறைவன் விளங்கியிருக்க இத்திருத்தலத்து அம்மை அமிர்த குஜாம்பாள், அதாவது பெருநல முலையம்மை என்று போற்றப்படுகிறார்.
இத்திருக்கோயிலின் கருவறை தூங்கானை மாடக் கோயில் வகையை சார்ந்ததாக இருக்கிறது. கருவறையில் வியாக்கிரபுரீசர் சதுர வடிவ ஆவுடையார் மேல் மிக உயர்ந்த லிங்க திருமேனியுடன் கிழக்கு முகமாக எழுந்தருளி இருக்கிறார். புலி இறைவனை வழிபடும்போது ஏற்பட்ட நகத்தடங்களை இன்றும் லிங்க திருமேனியில் காணலாம். லிங்க திருமேனியின் குடுமி கொண்ட சதாசிவ மூர்த்தி இத்தலத்தினை தவிர வேறெங்கும் இல்லை. இத்திருக்கோவிலை பற்றிய என்னென்ன தகவல்கள் நமக்காக காத்திருக்கின்றன என்பதை காணலாம் வாருங்கள். கருவறைக்கு முன் சதுரங்கம் இருக்கிறது. வியாக்கிரவாத முனிவர் இத்தலப்பெருமானை வணங்கி முக்தி அடைந்ததன் சான்றாக முக்தீஸ்வரர் சன்னதி அமைந்துள்ளது. கருவறைக்கு முன்பு மகா மண்டபத்தில் வலப்புறம் 2 சிங்கங்கள் தங்களது தலைமேல் தளத்தினை தாங்குவது போன்று அமைக்கப்பட்டுள்ள தூண்கள் பல்லவ மன்னனின் கலைத்திறனுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. பிறவிப்பிணியை நீக்கும் 7 நுழைவாயில்கள் உடைய திருக்கோயிலாக விளங்கும் இத்திருக்கோயிலில் சிம்ம தட்சணாமூர்த்தி மிகச் சிறப்பு. 3 நிலை ராஜகோபுரத்துடன் விளங்கும் இத்தலத்தை பிரம்மன், இந்திரன், முருகன், நந்தி தேவர், பதஞ்சலி முனிவர் ஆகியோர் வணங்கி அருள் பெற்றுள்ளனர். அமிர்த குஜாம்பாள் சமேத வியாக்கிரபுரீசர் திருக்கோயில். இக்கோயிலின் சிவன் புலி பூஜை செய்ததாக ஐதீகம். வியாக்கிரபாத முனிவர் இந்த ஊரில் வந்து பூஜை செய்து சாப விமோச்சனம் பெற்ற ஸ்தலம். இந்த இறைவன் சிம்ம தட்சிணாமூர்த்தியாக சிம்மத்து மேல் அந்த முனிவருக்கு காட்சி கொடுத்ததால் இவ்வூர் சிம்ம ராசிக்கு பரிகார ஸ்தலமாக அமைந்துள்ளது. கிண்ணர் கிம்புருஷர் என்ற 2 முனிவர்கள் இந்த ஊரில் இருந்து பூஜை செய்துள்ளார்கள். வியாக்கிரபுரீஸ்வரர் என்ற முனிவரும் பதஞ்சலி முனிவரும் இவ்வூரில் பூஜை செய்துள்ளார்கள். இங்கு இந்த ஆலயத்திற்கு வந்து சென்றால் குழந்தை பேறு கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு உடனே திருமணம் நடைபெறும். இது வியாழக்கிழமைகளில் மகம், பூரம், உத்திரம் 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இக்கோயிலில் வந்து இறைவனை தரிசனம் செய்து ஆசி பெறலாம். இது அம்பாள் தனி சன்னதியாக உள்ளது. 8 விதமான அஷ்டதிக் பாலகர் என்று கூறுவார்கள். அங்கு 8 விதமான வட்டத்தில் இங்கு அம்பாள் தனியாக அமைந்துள்ளார். அமிர்த குஜாம்பாள், அமிர்தத்தை போன்ற தனத்தை உடையவள் என்ற பெயரில் தனி சன்னதியாக அமைந்துள்ளார். இங்கு 2 துர்க்கை, மகா விஷ்ணு துர்க்கை தெற்கு பார்த்தும் வடக்கு பார்த்தும் 2 துர்க்கை அமைந்துள்ளது. எந்த ஊரிலும் இல்லாத ஒரு அதிசயம் என்னவென்றால் இங்கு வந்து தூண்டி நரசிம்மர் உள்ளார். அது இந்த ஊரில் மட்டும்தான் பார்க்க முடியும். மகாவிஷ்ணு, இங்கு மகாவிஷ்ணு சிறப்பான அலங்காரத்துடன் சிறப்பாக அமைந்துள்ளார்.
ஐவகை பொறிகளாலும் அறுவகை குற்றத்தாலும் மைதிகள் கண்டா நின்னை மறந்துழல் மனிதனானேன், உய்வகை வேறு காணேன் உயிருக்குயிராகி நின்ற தெய்வமே, அஞ்சல் என்னாய் திருப்புலி வனத்துளானே என்று பாடி பரவி இத்தல இறைவனை வணங்கினால் வீடு வேறு நிச்சயம் என்கிறது தலபுராணம். இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். முருகப்பெருமானுக்குரிய பாடல்களில் திருப்புகழுக்கே முதலிடம். திருப்புகழின் பாடல்கள் ஒவ்வொன்றும் ஆற்றல் மிக்கவை, எனவே ஆக்கம் அளிப்பவை. இனி இன்றைய பகுதியில் என்ன பாடல், என்ன விளக்கம் என்று பார்ப்போமா? எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. சிதம்பரத்தில் எழுந்தருளியிருக்கும் முருகப்பெருமானை துதித்து அருணகிரிநாதர் பாடியது. இப்பாடலின் ஒரு விசேஷம், முருகப்பெருமானுடைய திருமேனியின் அழகு என்ன, அது என்ன வடிவம் என்றெல்லாம் மிகவும் அழகாக சொல்லியிருப்பார். நமக்கெல்லாம் தெரிந்த திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் தன்னுடைய வழிபாட்டின் போது தினந்தோறும் சொல்லக்கூடிய பாடல் அது மட்டுமல்ல, இந்த பாடலை தினந்தோறும் நாம் சொல்ல வேண்டும் என்றும் வாரியார் சுவாமிகள் சொல்லுவார். அப்படிப்பட்ட அற்புதமான பாடல் தமிழில் எந்த விதமான அடைமொழியும் இல்லாமல் கோவில் என்று சொன்னால் அது சைவத்தில் சிதம்பரத்தை குறிக்கும், வைணவத்தில் திருவரங்கத்தை குறிக்கும். சிதம்பரம் திருத்தலத்தில் எழுந்தருளியிருக்கும் கந்தக்கடவுளை துதித்து அருணகிரிநாதர் பாடிய இப்பாடல் ஏன் இதில் கோவில் என்பதை அடியேன் சொன்னேன் என்பதை பாடலின் விளக்கத்தில் பார்க்கும் பொழுது பார்க்கலாம். இப்பொழுது பாடல். சுடரணைய திருமேனி உடையழகு முதுஞான சொருபகிரியிடமேவும் முகங்காரும் சுரர்தரியில் அழிபாடு மழலை கதிநரை பாய தோகிரி இதழில் மொழி வேத மணம் வீச அடற்பவள ஒளிபாய அரிய பரிபுறம் ஆட அயில் கரமோடெழில் தோகை மயிலேறி அடியில் இரு வினை நீரு பட அமரரிது போரை அதிசயம் எல்லாருள் பாட வர வேணும். விடை பரவி அயன் மாலோட மரர் முனி கணம் ஓட மிடரடைய விடம் வாரி அருள்நாதல் மினலனைய இடை மாது இடம் மருவம் குருநாதல் மிக மகிழ அனுபூதி அருள்வோனே. இடர்கலிகள் பிணி ஓட என்னையும் அருள் குரமாதின் இள நிர்மூலை மார்பின் அணை மார்பா இனிய முது புலி பாதல் உடன் அரவு சது கோடி இருடியர்கள் புகழ் ஞான பெருமாளே. எவ்வளவு எளிமையான வார்த்தைகள், எவ்வளவு நிதானமாக. இது 2 நாள் நம்ம ஒன்றும் மனப்பாடமே செய்ய வேண்டாம். 2 நாட்கள் நாம் இதை கேட்டாலே போதும், தானாகவே பதிந்து விடுமே. எழுதா கிளவி என்று சொல்கின்றோம் அல்லவா, உட்காந்து மனப்பாடம் பண்ண வேண்டாம், தானே பதிந்து விடும்.
பாடலின் பிற்பகுதியில் அருணகிரிநாதர் சொல்லும் பொழுது அங்கே விடை பரவி அயன் மாலோடு அமரர் முனி கணமோட மிடர் அடைய விடம்பாடி அருள்நாதன். இப்போ எல்லா திருக்கோவில்களிலும் நாம் இந்த பிரதோஷ வழிபாடு என்று ஒன்று செய்து கொண்டிருக்கின்றோம். ஏராளமான கும்பல் எல்லோரும் செல்கின்றோம். ஆனால் பிரதோஷத்தும் பொழுது பார்த்தால் அங்கே நந்தி மேலே கையை போட்டுக்கிட்டு நாம் 1000 படித்திருக்கலாம், 1000 உணர்ந்திருக்கலாம், அந்த நந்தி விக்கிரகத்தை அடியேன் தொடக்கூடாது. அது மேலே கையை போட்டுக்கிட்டு இது என்ன அது வேறு என்ன திரைப்படங்களில் டூயட் என்று சொல்கின்றார்களே அதுவா, அதை விட அந்த நந்தி காதில் சார் நந்தி காதில் சொல்லணும் சார், இந்த தவறை செய்யவே கூடாது. உதாரணத்திற்காக அந்த நந்தி காதில் போய் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், என் 3வது வீட்டுக்காரர் ஒரே ரகலை பண்ணுறாரு, அந்த ஆளுக்கு தண்டனை கொடுன்னு. நான் அந்த 3வது வீட்டுக்காரர் மிகவும் தொல்லை கொடுக்கிறார், நீ அவருக்கு தண்டனை கொடுன்னு. திருப்பி அதே வார்த்தை கேட்டுச்சு. என்னன்னு அந்த நந்தி காதில் நான் வச்சு இப்படி கேட்டுட்டு பார்த்தா நந்திக்கு அந்த பக்கத்து காது இருக்குல்ல, அந்த காதில் என் 3வது வீட்டுக்காரர் அவர் சொல்லிட்டு இருக்காரு எனக்கு தண்டனை கொடுக்க சொல்லி. அந்த செய்வது தவறு. அந்த பிரதோஷத்து அன்று மட்டும் செய்ய வேண்டியது சோம சூக்த பிரதட்சணம் என்பது. திருக்கோவிலுக்குள் நுழைந்தவுடன் அங்கே நந்தியினுடைய அந்த கொம்பு இருக்கின்றதல்லவா, தோல் இல்லை, நந்தியினுடைய கொம்புகளுக்கிடையே அங்கே சிவபெருமானை தரிசனம் செய்ய வேண்டும். அதன் பிற்பாடு நாம் வழக்கப்படி செல்லக்கூடிய வழியில் அப்படி வலம் வராமல் எதிர்ப்புறமாக இந்த புறமாக செல்ல வேண்டும். சென்று சண்டிகேஸ்வரர் இருப்பார் அல்லவா, அபிஷேக தண்ணீர் வருகின்றதே அது வரையில்தான் திரும்பி அந்த புறமாக வர வேண்டும். வந்து சண்டிகேஸ்வரர் அபிஷேக தீர்த்தம் வரக்கூடிய வழி அத்துடன் அங்கே நிறுத்தி கொள்ள வேண்டும். தெரிகின்றதா? முழுவதுமாக எந்த திருக்கோவிலிலும் எந்த தெய்வத்தையும் அப்பிரதட்சணமாக எதிர்வலம் வரக்கூடாது. வரக்கூடிய வழி முறையை பார்த்தோம் அல்லவா, இவ்வாறு 3 முறைகள் செய்வதுதான் சோம சூக்த பிரதட்சணம் என்பது. இது அங்கே பார்க்கடல் கடைந்த பொழுது அவர்கள் அங்கே கடைந்தார்கள். எடுத்தவுடனே ஆலகால விஷம் நஞ்சு வந்தது. வேகமாக எல்லாரும் மாலையினாதே அவ்வளவு பேரும் ஓடினார்கள். அங்கே விடைப்பரவி, அதாவது நந்தி பகவானிடம் அனுமதி பெற்று என்பது பொருள். அங்கே நஞ்சு துரத்துகின்றது, இந்த புறம் ஓடுகின்றார்கள், அங்கே எதிர்த்து வருகின்றது, இப்புறம் ஓடுகிறார்கள். இதைத்தான் அங்கே பிரதோஷ வழிபாட்டின் பொழுது நாம் செய்கின்றோம். தெரிகின்றதா? அப்படிப்பட்ட அந்த விடத்தை வாரி உண்டு தேவர்களுக்கு அருள் செய்தவன் சிவபெருமான். பிரதோஷ வழிபாடு செய்வது என்பது நமது மன துயரங்களை நீக்கும், கடன் தொல்லைகள் இருக்கின்றனவா அவைகளை நீக்கும் என்று வாரியார் சுவாமிகள் அழகாக சொல்லுவார். ஏன் எழுதி வைத்தார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு நாம் வழிபாடுகளை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் நாம் பலன்களை முழுமையாக அடையலாம். இதன் காரணமாகத்தான் அங்கே தகவலை அருணகிரிநாதர் சொன்னார். அந்த ஆறுமுக வள்ளல் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருள் இருந்து எல்லா விதமான மங்களங்களையும் அருள வேண்டுவோம், அவனும் அருளுவான். என்ன நேயர்களே, நம் மனதுக்குள் 1000 துயரங்கள் இருந்தாலும் இன்றைய நிகழ்ச்சியை பார்த்தவுடன் அவை மறைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.